Facebook, Instagram, X, Threads, LinkedIn, Snapchat, அது மாத்திரமல்ல YouTube, TikTok, Vimeo, Dailymotion, Twitch, Message, Community App, WhatsApp, Facebook Messenger, Telegram, WeChat, Line, Viber, Signal, Discord, Slack. இன்னும் எத்தனையோ சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்களில் கருத்து சுதந்திரம். உங்களுக்கு இன்று இவ்வளவு சுதந்திரம் எனினும் நினைவிருக்கிறதா? எமது நாட்டின் ஊடக சுதந்திரத்தில் இருண்ட நாள் இன்று. ஏன் 17 ஆண்டுகளுக்கு முன்னர் 2009 ஆண்டு இதுபோன்றதோர் நாளிலேயே சிரச நிறுவனம் மீது குண்டுகள் வைக்கப்பட்டு துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு தீ வைக்கப்பட்டது. அந்த குண்டு வெடிப்புகளும் தீ வைப்புகளும் உங்கள் தகவல் அறியும் உரிமைக்கு அவர்கள் அந்த குண்டு வைத்தார்கள், தீ வைத்தார்கள். இவை வெறுமனே கட்டிடங்கள், இயந்திரங்கள் அல்லது கேமராக்களை அழிப்பதற்காக மட்டும் நடத்தப்பட்ட தாக்குதல் அல்ல. அன்று பொதுமக்களின் தகவல் அறியும் உரிமையை தாக்குதலுக்கு இலக்கானது. உங்களுக்கு இருந்த உரிமையை தாக்கப்பட்டது. நம் அனைவருக்கும் இருந்த உரிமையை தாக்கப்பட்டது. இந்த சம்பவம் இன்றும் பலருக்கு நினைவிருக்கிறது. அன்று நிலவிய அந்த அச்சம், மௌனம் மற்றும் பாதுகாப்பற்ற சூழல் உங்களுக்கு நினைவிருக்கிறது அல்லவா? ஒரு கருத்தை வெளியிடுவது, ஒரு கேள்வியை கேட்பது அல்லது ஒரு விமர்சனத்தை முன்வைப்பது என்பது மரணத்திலோ அல்லது காணாமல் போதலிலோ முடிவடையக்கூடிய ஒன்றாக அன்று இருந்தது. 2006 ஆண்டு முதல் தொடர்ச்சியாக ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். ஊடக நிறுவனங்கள் எரிக்கப்பட்டன. சில ஊடக நிறுவனங்கள் வலுக்கட்டாயமாக மூடப்பட்டன. சில நிறுவனங்கள் மௌனிக்க செய்யப்பட்டன. உண்மையை பேசியவர்களுக்கு, கேள்வி கேட்டவர்களுக்கு, விமர்சனம் செய்தவர்களுக்கு கிடைத்த பதில் மரண பயம் மட்டுமே. அந்த பயத்திற்கு எதிராகவே சிரச மக்களுக்காக குரல் கொடுத்தது. அன்று மக்களுக்காக நாங்கள் நடத்திய அந்த போராட்டத்திற்கு மக்களே பலமாக இருந்தனர். அந்த இருண்ட யுகத்தில் சிரச மீதான தாக்குதல் குறித்து அன்று தெப்பானம கலையகத்திற்கு வந்து அச்சமின்றி கருத்து தெரிவித்த ஒரு சிரேஷ்ட ஊடகவியலாளர் இருந்தார். ஊடக சுதந்திரம், உண்மை மற்றும் மக்களின் தகவல் அறியும் உரிமைக்காக அன்று அவர் குரல் கொடுத்தார். அவரை லசந்த விக்ரமதுங்க. ஆனால் அவர் அச்சமின்றி கருத்து வெளியிட்டு 48 மணித்தியாலங்கள் கடப்பதற்குள் பட்ட பகலில் வீதியில் வைத்து படுகொலை செய்யப்பட்டார். சிரச மீதான தாக்குதலை போன்றே அந்த படுகொலைக்கும் இன்று வரை நீதி கிட்டவில்லை. 2009 ஆண்டளவில் சிரச நிறுவனத்தில் பணியாற்றிய இளைஞர்கள் இத்தகைய ஒரு பயங்கரமான சூழலிலேயே பணியாற்றினார்கள். அவர்களும் இன்றைய இளைஞர்களை போன்றவர்களே. அவர்களுக்கும் கனவுகள் இருந்தன. நாட்டிற்கு சேவை செய்ய வேண்டும் என்ற திட சங்கல்பம் இருந்தது. நடத்தப்பட்ட தாக்குதல் அவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கினாலும் அவர்கள் ஒருபோதும் பின்வாங்கவில்லை. அந்த துணிச்சலுடன் போராடிய அந்த இளைஞர்களில் பலர் இன்று இலங்கையிலும் உலகெங்கிலும் உண்மைக்காக குரல் கொடுக்கும் ஊடக தலைவர்களாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றனர். 2009 ஜனவரி 6 என்பது பயத்தை மட்டும் நினைவூட்டும் ஒரு நாள் அல்ல, அது ஒரு எச்சரிக்கை. இன்று நீங்கள் அனுபவிக்கும் சுதந்திரம் எவ்வளவு கசப்பான ஒரு வரலாற்றின் ஊடாக கிடைத்தது என்பதை நினைவுபடுத்தும் ஓர் எச்சரிக்கை. மீண்டும் நினைவு கூற வேண்டும். எப்போதும் இந்த நாட்டில் அகிம்சை வழியை விரும்பும், நீதியை மதிக்கும் மக்கள் ஓர் அரணாக இருந்தனர்.
அந்த மக்களினாலேயே எங்களால் அன்று போராட முடிந்தது. இன்று ஊடக சுதந்திரத்தை பற்றி பேசும் சிலர் அன்று இந்த தீ வைப்புகளையும் படுகொலைகளையும் நியாயப்படுத்திய முகாம்களில் இருந்தார்கள் என்பதை மக்கள் அத்தனை இலகுவில் மறந்துவிடவில்லை. உண்மையை சில காலம் மறைத்து வைத்திருக்க முடியும், ஆனால் அதனை நிரந்தரமாக கொலை செய்ய முடியாது. உண்மையின் வலிமை எப்போதும் இறுதியாக வெற்றியை அடையும். இது வெறுமனே சிரச பற்றிய கதை மட்டும் அல்ல. 2009ஆம் ஆண்டு ஜனவரி 6ஆம் தேதி எரிக்கப்பட்ட சிரச நிறுவனத்திற்கு வந்து துணிகரமாக கருத்துக்களை வெளியிட்டுவிட்டு 48 மணித்தியாலங்களுக்குள் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க பற்றிய நினைவாகும். அன்று நிலவிய அந்த மனிதாபிமானமற்ற கொடூர ஆட்சியின் யதார்த்தத்தை மீண்டும் ஒருமுறை வெளிப்படுத்துவதற்காகவே அந்த துணிச்சலான ஊடகவியலாளர் பற்றிய நினைவையும் சிரச மீதான தாக்குதலையும் நாளை மறுநாள், அதாவது 8ஆம் தேதி நாம் மீண்டும் நினைவுபடுத்த உள்ளோம். இந்த குற்றங்கள் தொடர்பான விசாரணைகளுக்கு என்ன நேர்ந்தது? அந்த கொலைகள், கடத்தல்கள், காணாமல் போதல் அல்லது குண்டுவெடிப்பு சம்பவங்களுடன் தொடர்புபட்டவர்கள் பல ஆண்டுகளாக ஆட்சி செய்தனர். அதனை தேடுவதாக கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் அந்த அரசாங்கங்களை கவிழ்த்தனர். பின்னர் முந்தைய சம்பவங்களில் ஈடுபட்டவர்களும் 2 அல்லது 3 ஆண்டுகள் ஆட்சி செய்த பின்னர் எங்களுக்கு ஓர் அரசாங்கம் கிடைத்துள்ளது. அவர்கள் அந்த சாட்சியங்களை எல்லாம் விட்டுவிட்டு வீட்டுக்கு சென்றிருப்பதாக நீங்கள் நினைக்கின்றீர்களா? நீங்கள் அப்படி நினைக்க மாட்டீர்கள் என்று நினைக்கின்றேன். எனவே எங்களிடம் உள்ள சாட்சியங்களின் அடிப்படையில் விசாரணைகளை நடத்தி வருகின்றோம். மேலும் விசாரணைகளை துரிதப்படுத்த உள்ளோம். முடிவுகள் ஒன்றன் பின் ஒன்றாக வரும். இன்று இது குறித்து பாராளுமன்றத்திலும் கருத்துக்கள் வெளிப்படுத்தப்பட்டன. இன்று போன்றதொரு நாளில் 2009ஆம் ஆண்டில் சிரசவுக்கு குண்டு வீசிய சம்பவத்தில் பங்காளர்களாக இருந்தவர்கள் இங்கு வந்து முதலை கண்ணீர் வடிக்கின்றார்கள். இவர்கள் ஊடகவியலர்களை அடக்கியது மட்டுமல்லாமல் ஊடகவியலர்களை கடத்தி கொலை செய்தனர். அத்தகையவர்கள் இங்கு வந்து கண்ணீர் வடித்து எங்களை நோக்கி விரல் நீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் இந்த ஆண்டும் கடந்த ஆண்டும் நாங்கள் இந்த நாட்டை ஜனநாயக ரீதியாக நடத்தி வருகின்றோம் என்பது உங்களுக்கு தெரியும். போலீசார் தங்கள் கடமைகளை முறையாக செய்ய சுதந்திரத்தை வழங்கியுள்ளோம். நானோ பிரதி அமைச்சரோ எவ்வித உத்தரவையும் அவர்களுக்கு பிறப்பிக்கவில்லை. இது கருப்பு ஜனவரி என்று அழைக்கப்படுகிறது. இது ஏன் கருப்பு ஜனவரி என்று அழைக்கப்படுகிறது? நான் உங்களுக்கு சில உதாரணங்களை கூறுகின்றேன். 2009ஆம் ஆண்டு ஜனவரி 6ஆம் தேதி சிரச தீக்கிரையாக்கப்பட்டது. இன்று போன்றதோர் நாளில் சிரச தீக்கிரையாக்கப்பட்டது. 2 நாட்களுக்கு பின்னர் லசந்த கொலை செய்யப்பட்டார். அதற்கு பின்னர் சுப்பிரமணியம் சுகிர்தராஜன் 2006ஆம் ஆண்டு ஜனவரி 24ஆம் தேதி கொலை செய்யப்பட்டார். யாழ்ப்பாணத்தில் உள்ள உதயன் பத்திரிகை முடக்கப்பட்டது. 2008 ஜனவரி 6ஆம் தேதி சரத் பொன்சேகாவை ஆதரித்தமைக்காக நிதஹாச என்ற வலைதளம் மூடப்பட்டது. 2011 ஜனவரி 24ஆம் தேதி எக்னலிகூட கடத்தப்பட்டார். 2011 ஜனவரி 31ஆம் தேதி லங்கா நியூஸ் மீதான விடயம் இடம்பெற்றது. லங்கா நியூஸ் புவத்பත 2011 ජනවාරි 31